ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு பீர்க்கங்காயோட பயன்கள் தான். பாருங்கள், இது பெரிய ஒரு பீர்க்கங்காய். ஊரில் அதிகமாக கிடைக்காது, ஆனால் பெங்களூரில் அதிகமாக கிடைக்கும். இது நல்ல இலசாக இருக்குது. முத்தலானது வாங்கக்கூடாது, இலசு தான் வாங்கணும். பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இல்லை இலசாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய் இது. இது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, முடி உதிர்வு, உடம்பு சூட்டு தணிப்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, இரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. அப்படி ரொம்ப இதனுடைய பயன்கள் ஏகப்பட்டதை நம்ம சொல்லிட்டு போகலாம். இது வாரத்தில் நம்ம ஒரு வாட்டியாவது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் ஏ சத்து இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. அப்படிப்பட்ட ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நண்பர்களே. ஆனால் ஒரு சிலர் இந்த காய்களெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம இந்த காய்கறிகள், நம்ம வீட்டில் உள்ள உணவுப் பொருட்கள் தான் நம்முடைய உடம்புக்கு மருந்து. அது நிறைய பேர் எடுக்க தவறிடுறாங்க. அப்புறம் விட்டமின் ஏ இருப்பதனால இதில் நல்ல கண்ணுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காய் இது. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆறாத புண்கள் இது ஆறிடும் இந்த காயினால். இந்த காயோட தோல் தடவினா ஆறாத புண்கள் ஆறிடும், சரும பிரச்சனைகள் மாறிடும். அப்படியெல்லாம் நிறைய ஏகப்பட்ட சொல்லிட்டு போகலாம் நண்பர்களே, இந்த காயோடைய மருத்துவ குணங்கள். அதனால் நீங்கள் அதிகமாக இந்த காய்களெல்லாம் எடுத்துக்கிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இதோட தோல் இருக்குல்ல இந்த பகுதி, இது நம்ம குழம்புக்கு எடுக்கும்போது இது அகற்றிடுவோம். இதை அகற்றி தூர போடாமல் அந்த தோலை வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதை கோகனட் ஆயிலில் போட்டு கருவேப்பிலையும் இதுமாக போட்டு காய வச்சு தேய்ச்சா முடி உதிர்வு மாறும், நல்லா ஹெல்த்தியாக முடி வளரும்னு சொல்கிறாங்க. நான் பண்ணி பார்த்தது கிடையாது. இதில் நான் வீட்டில் இந்த பீர்க்கங்காயில் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லி தர்றேன். பொரியல் பண்ணுவேன், பருப்பு போட்டு கடைஞ்சி பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.